இந்த 2026ல எம்எல் இன்ஜினியரிங்குள்ள போகலாமா இல்ல இன்ஜினியர் ஜாப் ரோல்குள்ள போகலாமான்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இந்த ரெண்டு ஜாபுக்குமே டிஃப்ரெண்ட் டெக் ஸ்டாக் இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு ஜாப்மே ஒரே ஜாப் கிடையாது. ஸோ நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில ஜாப்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் தெரியாம தயவு செஞ்சு உள்ள போகாதீங்க. ஸோ இந்த வீடியோல இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், நீங்க இதுல உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்க என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லா ரோட் மேப்புமே இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி ரிலேட்டட் கோர் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஃபோர் இந்த ரெண்டு ஜாபையும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜாப். இது ரெண்டுக்குமே டெக் ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ நீங்கள் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பைத்தானில் உங்களுக்கு 5 மெயின் பேக்கேஜ் வந்து முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்பை அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து பேண்டாஸ், அடுத்து மேட்ப்ளாட்லிப், அடுத்து சீபான் அண்ட் சைக்கிட்லர். ஸோ இந்த 5 பேக்கேஜுமே ரொம்ப மேத்தமெட்டிக்கலா ஒர்க் ஆகும். இதுக்கு நீங்க மேத்தமெட்டிக்ஸோடைய 4 கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் அல்ஜிப்ரா, செகண்ட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக், தேர்ட் ஒன் ப்ராபபிலிட்டி, ஃபோர்த் ஒன் கால்குலஸ். ஸோ இந்த 4 மேக்ஸ் கான்செப்ட்டுமே இந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங்ல ரொம்ப அக்யூரேட்டா யூஸ் பண்ணுவோம். மேஜரான இந்த இன்ஜினியருக்கும் எம்எல் இன்ஜினியருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்எல் இன்ஜினியர் வெறும் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் தான் பண்ணுவாங்க. பட் இன்ஜினியர் ஒரு ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஜாபுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டுக்குமே பைத்தான் ரொம்ப முக்கியம். பட் நீங்க மிஷின் லேர்னிங் இன்ஜினியருக்குள்ள போகணும் அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸோட நாலேஜ் ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும். நீங்க மேக்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதை சால்வ் பண்ணி நோட் புக்ல ஆன்சர் டெரைவ் பண்ணலாம்னு கிடையாது. ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்முலால இருந்து வரக்கூடிய அவுட்புட் எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அதை வச்சு உங்களால் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ண முடியும். இப்போ ஃப்ரம் த ஸ்க்ராச் பார்த்தோம், அதாவது ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் நீங்கள் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது பைத்தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பைத்தானில் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த 5 பேக்கேஜ் நீங்கள் கற்றுக்கணும். அது முடிச்ச உடனேயே நீங்கள் நான் சொன்ன 4 மேத்தமெட்டிக்ஸ் டாபிக்ஸோடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட்னு ஒரு 5 கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். இது முடிச்ச உடனேயே எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு டேட்டா கொடுப்பாங்க, நீங்க அந்த டேட்டாவை எடுத்து அப்படியே உங்களால மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணக்கூடாது. அப்படி ட்ரெயின் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அக்யூரேட்டான ஆன்சர் வராது. ஸோ அதுக்கு நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம், அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய காலம்ல சேஞ்சஸ் பண்ணுவோம், அதுல நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்றப்போ நீங்க எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிற டெக்னிக் கத்திருந்தா மட்டும்தான் உங்களால அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த EDA அப்படின்னு சொல்லுவோம், இது நீங்க முடிச்ச உடனே நீங்க மிஷின் லேர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிஷின் லேர்னிங்ல கிட்டத்தட்ட 3 டைப்ஸ் இருக்கு. இதுல சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவோம். இந்த சூப்பர்வைஸ்டு அண்ட் அன்சூப்பர்வைஸ்டு இந்த 2 டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல 10 அல்காரிதம்ஸ் காமனா இருக்கும். இந்த அல்காரிதம்ஸை நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஜாப்குள்ள போறதுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. இப்போ இந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படிங்கிற ஜாபை யார் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நீங்க இப்பதான் ஃப்ரெஷரா இருக்கீங்க இல்ல வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கரியர் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர். ஸோ உங்களுக்கு இந்த ஏரியால ஜாப் ரோல்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. அப்படியே அந்த சைடு பார்த்தோம்னா இன்ஜினியர். இப்போ இந்த இன்ஜினியர் எப்படி இதுல இருந்து டிஃபரெண்ட் கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்க பைத்தானோடைய பேசிக்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா போதும். இதுல அந்த 5 பேக்கேஜ் வந்து மெயினா படிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ பைத்தான்ல இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது, ஒயில் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு இருந்தாலே போதும். ஒன்ஸ் நீங்க பைத்தான் லேர்ன் பண்ண உடனே த மோஸ்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ, அதாவது ஜென் ஏஐ ஃப்ரேம் ஒர்க்ஸ். இதுல லாங்செயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி ஃபீச்சர் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இது முடித்த உடனே நீங்கள் ரேக் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி லேர்ன் பண்ணுவீங்க, அதாவது ரீட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். இந்த ரேக் கான்செப்ட் இப்போ கரண்ட்டாக எல்லா கம்பெனிலையுமே இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ஜாப் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜேடியில் இது இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த ரேகுங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இன் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஸோ இது முடித்த உடனே நீங்கள் ஃபைன் டியூனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும். இப்போ எந்த கம்பெனிலையுமே வந்து மாடலை ஓனாக ட்ரெயின் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க.
ஸோ அவங்க ஓப்பன் சோர்ஸ் மாடலை எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டேட்டா செட் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ஏஐ இன்ஜினியர் தேவைப்படுறாரு. எதுக்காக அப்படின்னா அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கும் அண்ட் அந்த டேட்டாவை ஒரு மாடல் சூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண வைக்கிறதுக்கும். இந்த ஃபைன் டியூனிங் பண்ணுறதுக்கு நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட்டு அன்ஸ்லாத் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த டெக்னிக் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டாலே போதும். இதுக்கு ஃபைன் டியூனிங்க்கு உங்களுக்கு தேவையான எல்லா மெத்தட்ஸுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதில் ஜென் ஏஐ இப்போ நீங்கள் கவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏஐ ஏஜென்ட்ஸுக்கு மூவ் பண்ணணும். ஏஐ ஏஜென்ட்டில் நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. நான் ப்ரிஃபர் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க் க்ரியூ ஏஐ ஆர் ஆட்டோஜென். இந்த ரெண்டு ஃப்ரேம் ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நிறைய இன்பில்ட் சிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் கஸ்டமைசேஷன் அதிகமாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே அவங்களே வச்சுருப்பாங்க அண்ட் ஹைலி கஸ்டமைசபிளும் கூட. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே நீங்கள் மூவ் பண்ணணும். அங்கே என்ன ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் படிக்கணும்னா அகைன் நீங்கள் ஆட்டோஜென்னை அங்கே யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆட்டோஜெனில் நீங்கள் சிங்கிள் ஏஜென்ட்டும் பில்ட் பண்ண முடியும், இல்லைனா மல்டி ஏஜென்ட் சிஸ்டமே உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்டுக்குமே நீங்கள் ஆட்டோஜென் காமனாக லேர்ன் பண்ணிக்கிட்டால் போதும். இதை தவிர்த்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஏடிகே, எம்சிபி, A2A இந்த 3 கான்செப்ட்டுமே கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்கிறது. ஸோ அஸ் ஏ இன்ஜினியராக உங்களோட ஜாப் ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் மாடல் இல்லை அவங்க கொடுக்குற க்ளோஸ்டு மாடலில் யூஸ் பண்ணி ஒரு ஃபீச்சரை வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். அதாவது ஏஐ ஃபீச்சர். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் சேட்பாட் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களோட இன்டர்னல் டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஏஐ விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட்டை கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸுக்கு தேவையான ரியல் சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ணுறது தான் இந்த ஏஐ இன்ஜினியரிங். ஸோ உங்களோட ஜாப் ரோல் எல்லாமே இந்த டெக் ஸ்டாக்குள்ளே தான் இருக்கும். இப்போது இந்த ஏஐ இன்ஜினியரிங்கை யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஐ இன்ஜினியரிங் ஜாப் அப்படிங்கிறதா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏஐக்குள்ளே உங்கள் கரியரை மூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் மட்டும்தான் உங்களோட ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கும். இப்போ நீங்கள் அதில் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணும்போது ஏஐ எனேபிள் ஆகும். ஸோ இதனால் பிஸ்னஸுமே க்ரோத் ஆகும், உங்களோட கரியருமே க்ரோத் ஆகும். மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படிங்கிற ஜாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மாடலை ஃப்ரம் த ஸ்க்ராச் ட்ரெயின் பண்ணுறது. அது மேஜர் ஆஃப் த கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப டைனி ஃபீச்சர்ஸ். நீங்கள் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு மெசேஜ் புஷ் பண்ணுது, நீங்கள் ஒரு மூவிஸ் பார்க்க அது ரிலேட்டடான மூவிஸ் எல்லாமே உங்களுக்கு வருது, சஜஷன்ஸ் வருது, அமேசானில் சஜஷன்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங்கில் தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாம் பில்ட் பண்ணுறத நம்ம மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்னு சொல்லுவோம். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறது, ஏஐ ஃபீச்சர் ஆட் பண்ணுறதை வந்து நம்ம ஏஐ இன்ஜினியர்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. நீங்கள் இது ரெண்டில் என்ன ஜாப் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டிட்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மிஷின் லேர்னிங் நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராச் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நானே ஒரு புக்கு கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட சாஃப்ட் காப்பி லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கரியரை மிஷின் லேர்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.